வணக்கங்க, மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நாங்கள் இங்கே எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்குங்க, ஒரு சின்ன ஹோட்டல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போனேனுங்க. நான் உள்ளே போன உடனே எனக்கு எதிர்க்க ஒரு ஐயா பெரியவர் இருந்தார். என்னை பார்த்த உடனே வேகமாக அவரோட தட்டையை எடுத்துகிட்டு வேறு டேபிளில் மூவ் ஆனாங்க பார்த்தாரு. இப்போ நான் சொன்னேன், ஐயா ஏன் இங்கேருந்து நடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் சொன்னார், ஐயா அம்மா நீங்கள் எங்கள் பக்கத்துல எல்லாம் உட்காந்து சாப்பிடுவீங்களா? அப்போல்லாம் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயா உட்காருங்க, உங்களுக்கு எதிர்க்க தான் இன்றைக்கி நான் உட்காந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிகிட்டே சாப்பிட ஆரம்பித்தேன். இல்லைங்கம்மா, நிறைய பேர் எங்களை பார்த்தாலே எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுவாங்க, அதனால தான் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களோன்னு பயந்து நானே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லையா, உங்களை நான் உதாசீனப்படுத்தினா உங்களை இல்லையா, உங்களை படைச்ச இறைவனை தான் நான் உதாசீனப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இப்படியே பேசிகிட்டே இருந்தோம். இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். என்னுடைய மகன் இதை எனக்கு சொல்லிக் கொடுத்ததுங்க. நான் ஏற்கனவே இதை ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாரையும் அவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து இவங்க தானா அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சிடாதீங்க. அவங்களையும் இறைவன் தான் படைச்சிருக்காரு. நம்மள எப்படி வச்சிருக்காருன்னா அது இறைவனோட திட்டம். அவங்க அப்படி இருக்காங்கன்னா அது இறைவனுடைய திட்டம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.